ஹலோ வியூவர்ஸ், நான் ஒரு பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போய் நான் இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வெயிலில் காய வச்சா இதுக்கு கசப்பு குறையும். எப்போயுமே பாவக்காவை வெயிலில் காய வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணாலோ இல்லை பொரியல் பண்ணாலோ கசப்பு தன்மை குறையும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலில் காய வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணணும். பாவக்காவை காய வச்சிட்டேன். அது காயறதுக்குள்ளே நம்ம கிள்ளி போட்ட சாம்பாருக்கு ரெடி பண்ணுவோம். நான் கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறேன், துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் காரத்துக்கு ஏற்ப நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது பெருங்காயத்தூள் போடுறேன். அடுத்தது மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் அடுத்தது வெந்தயம். சாம்பார்னாலுமே வெந்தயம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடலாம். அதுமாதிரி சாம்பாருக்கு கண்டிப்பாக சீரகமும் போடணும். இவ்வளோத்தையும் போட்டுப்போம். அடுத்தது வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போடணும். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். தக்காளி போட்டுக்கிடுறேன். இப்போ நம்ம இப்படியே குக்கர் மூடி போட்டு வச்சிட்டோன்னா சாம்பார் அந்த பருப்பு தண்ணி கொதித்து இதன் வழியாக லீக் ஆகிடும். அப்படி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலி கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சா அந்த சாம்பார் அந்த பருப்பு தண்ணி இதன் வழியாக லீக் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிண்ணம் வச்சு குக்கரில் வெயிட் போட்டிருக்கேன். அந்த பருப்பு தண்ணி ஒரு தண்ணி கூட வடியில் பாருங்கள். இதை பாருங்கள், இல்லைன்னா பருப்பு தண்ணி அவ்வளோ வடிஞ்சிருக்கும். உள்ள கிண்ணம் இருக்கனால பருப்பு தண்ணி வடியாமல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். பாவக்காய் நல்லா காஞ்சிருக்கு, போதும். இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காயட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்டவ்வில் பருப்பு வெந்துருச்சு. அதுக்குள்ளே பாவக்காவை ஃப்ரை பண்ணலாம். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம காய வச்ச பாவக்காவை அப்படியே மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வெயிலில் காய வச்சு செய்கிற பாவக்காய் எப்பவுமே ரொம்ப கசக்காது, டேஸ்ட்டு வேறு அதுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம வெயிலில் காய வச்சு பாவக்காய் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் நல்லா வறுபட்டுரும், கசப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும். பாவக்காய் வறுவல் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இனிமேல் ரெடி பண்ணிடலாம். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பாவக்காய் வறுவல் நல்லா தான் இருக்கும். பாவக்காய் வறுவல் ரெடி ஆகுது. இதை வெயிலில் நல்லா காய வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணியாச்சு, போதும். இப்போ இதை ஒரு தண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ்லேயே நான் பாவக்காய் பொடி மாஸ் பண்ணிட போகிறேன். எப்படின்னா, நான் முதல்ல கடுகு எடுத்துக்கிறேன். கடுகு பொடிட்டோம். அதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுடுறேன், வதங்கட்டும். அதிலே கொஞ்சம் தக்காளியும் போட்டுடுறேன், அதுவும் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிடுறேன், வதங்கட்டும். பாவக்காவையும் அதிலே போட்டுக்கிடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் பாவக்காவையும் போட்டுக்கிடலாம். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். அடுத்தது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிடலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுப்போம்.
அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா வேகட்டும். சுவையான பாவக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே கிள்ளி போட்ட சாம்பார் தயார் பண்ணிடலாம். அது ஒரு பக்கத்து ஸ்டவ்வில் தயார் பண்ணிடலாம். சுவையான இப்போ பாவக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகுது. குக்கரை திறக்கலாம். அந்த கிண்ணம் வச்சு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம், அதனால் இவ்வளோ தான் சிந்திச்சு, இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்டவ்வெல்லாம் வழிஞ்சிருக்கும். பருப்பு வெந்துருச்சு. அதுக்கு நடுவில் நான் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடியுது. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிடலாம். என்ன சீரகமும் போட்டுக்கிடலாம். சீரகம் வந்து இது இருக்குது, சீரகம் போட்டுக்கிடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். பருப்பு இந்த மத்து வச்ச கடையில் இல்லை, நான் நல்லா வெந்துச்சு, அதனால் அந்த கரண்டிலே கடைஞ்சிட்டேன். எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு மசிஞ்சது. இதில் இருக்க தண்ணியை நான் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சேன், அதை ஊற்றிக்கிறதுனால சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பையும் நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி தான் முருங்கைக்கீரை சாம்பாராக வைக்கணும். இப்போ இதில் முருங்கைக்கீரையை உருவி இதில் போட்டுட்டோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு ஃபைனலாக புளியை ஊற்றிடுவோம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டோன்னா சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இதில் அந்த பாவக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது அந்த பாவக்காவை வறுத்ததும் இருக்குது. இன்றைக்கி லஞ்ச் இது தான். இனிமேல் ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணணும்.